மேஷம் ஆட்டம் முடிய போகுது. ஆகஸ்ட் மாத கிரகநிலை அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, அதாவது எந்த ராசியா வேணாலும் இருக்கட்டும், பட் கிரகநிலைகள் எப்படியெல்லாம் அமர்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது முதல்ல செவ்வாய் எங்க இருக்காரு, அதாவது செவ்வாய்ன்றது மிக முக்கியமான ஒரு கிரகமா நம்ம வந்து பார்க்கப்படுறோம். அந்த செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்துல மிதுன ராசியில சஞ்சரிக்க போறாரு. அடுத்து 3 முக்கியமான கோள்கள், அதாவது புதன், குரு, சூரியன், இந்த 3 முக்கியமான கோள்களுமே எங்க இருக்காங்கன்னா கடக ராசியில உச்ச குருவோட அமர்ந்திருக்காங்க. அடுத்து கேது தான் மிக முக்கியமான கிரகமா நம்ம வந்து இந்த மாதத்துல பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த கேது கிரகத்தோட வேற எந்த ஒரு கிரகமும் சூழலை இந்த மாதத்துல. ஏன்னா அடுத்து வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்துலலாம் நம்ம பார்க்கும்போது கிரகணமானது ஏற்பட போகுது. பட் அதுக்கு முன்னாடி கேது பகவான் இந்த மாதத்துல தனியா தான் அமர்ந்திருக்க போறாரு. அடுத்து சுக்கிரனோட இணைவு, அதாவது இந்த டைம் பீரியட், இந்த ஆகஸ்ட் மாத டைம் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இந்த சுக்கிரன் கேதுவோட இணைவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக இந்த செகண்ட் வீக் ஆகஸ்ட்டுக்கு மேலெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த கேதுலேருந்து பிரிஞ்சு சுக்கிரன் கன்னி ராசியில், அதாவது தன்னுடைய நீச்சமாகக்கூடிய கன்னி ராசியிலிருந்து மீன ராசிக்கு தன்னுடைய உச்ச பார்வையை செலுத்துறாரு. அங்க என்ன ஒரு பிரச்சனை இருக்கு, பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது, பூகம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் மீன ராசியில கடந்த ஒரு 1.5 வருஷமா வந்து அமர்ந்திருக்காரு. 1.5 வருஷமா அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இப்போ இந்த கோச்சாரத்துல மாறக்கூடிய இந்த சுக்கிரனை நேருக்கு நேர் வந்து பார்க்க போறாரு. ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லா அமையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமான ஒரு சுக்கிரனோட அமைப்புல சனி பகவான் அவருடைய நெருங்கின ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸான தோஸ்துன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த சனி பகவான் இந்த சுக்கிரனை வந்து இந்த மாதம் வந்து பார்வையிடுறாரு. அதுக்கப்புறம் வேற யாரு, ராகு, கலியுகத்துடைய கடவுள், அதாவது கலியுகத்துடைய மகான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ராகு பகவான் எங்க இருக்காருன்னா கும்பராசியில இந்த மாதம் மட்டும் கிடையாது, இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா 18 months வந்து அவர் வந்து கும்பராசியில இருப்பாரு. அப்படியே சிம்ம ராசிக்கு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு நேரடியா இருக்கக்கூடிய ராசியில உங்களுக்கு வந்து கேது பகவான் இருப்பாரு. ஸோ இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகு கும்பராசியில சஞ்சரிக்க போறாரு. ஸோ வீடு கொடுத்த சனி பகவான் வந்து மீன ராசியில இருக்க போறாரு. ஸோ இதுதான் வந்து கோச்சார ரீதியா கிரக நிலைகள் வந்து மாதம் மாதம் மாறிட்டே இருக்கு. அதை தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் எப்படி எப்படி மாறுறாங்க, எந்தெந்த வீட்டுக்கு மாறுறாங்க. ஏன்னா நம்ம ஒரு ராசி பலன் எடுத்தோம்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் ராசியை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பாருங்க 12 ராசிகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ 12 ராசிகளும் 9 கிரகங்களும் இருக்கு. ஸோ அவங்க மாதம் மாதம் மாறுவாங்க. மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்கு, வருடம் வருடம் மாறக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்கு. ஸோ நம்ம ராசி பலன் பார்க்கும்போது ரெண்டுத்தையுமே எடுத்து தான் பார்க்கணும். ஸோ வெயிட்டேஜ் வந்து ரெண்டுமே இருக்கு. ஸோ நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ராசி பலன் பார்க்கும்போது வெறும் ராசிநாதன் மட்டும் பார்ப்பாங்க, சனியை மட்டும் பார்ப்பாங்க, சுக்கிரனை மட்டும். அப்படி கிடையாதுங்க. மற்ற கிரகங்கள் கோள்கள் வக்ரமாவுதா? ஏன்னா இப்போ பாருங்க இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த ஒரு டைம் பீரியட், இந்த ஜூலை மாதத்துலலாம் பாருங்க புதன் வந்து வக்ரமாயிட்டே இருந்தார். இப்போ இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம்லாம் அவர் வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதிக்கு வந்து மாற போகிறார். ஸோ அப்போ கிரகங்கள் வந்து வக்ரமாகும், திரும்பி நேர்கதிக்கு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தாங்க ராசி பலன். நீங்கள் வந்து அதை ப்ரிடிக்ஷனாக மட்டும் பார்க்காம ஒவ்வொரு மாதங்களும் கிரகங்கள் எப்படியெல்லாம் மூமெண்ட்ல இருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணும்போது டெஃபினட்டா நம்மளால வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, அது நம்மளால தான் வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் நீங்கள் ஒன்ஸ் அந்த அஸ்ட்ராலஜின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டீங்க, இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த கிரகங்களோட மாற்றங்கள் எப்படி இருக்கு, மனிதனோட வாழ்வியல்ல அவங்க என்னென்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர போறாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தசாபுக்திகளும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும். கண்டிப்பாக ப்ளே பண்ணும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ராசி பலன் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் வெளியே சொல்லிடுறீங்க. பட் ஆக்சுவலாக அந்த ராசி பலனை நம்ம வந்து மேட்ச் பண்ணி கரெக்டாக பார்க்கணும்னா தசாபுக்திகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, படத்தோட டேரக்டர் மாதிரி. இப்போ ஒரு படத்தோட டேரக்டர் எவ்வளோ முக்கியம், அவர் தானே எல்லாத்தையுமே வந்து அமைப்பார், புரியுதுங்களா? ஒரு ஹீரோ அமைக்கிறது, ஹீரோயின் அமைக்கிறது, எல்லாத்தையும் அமைக்கிறதும் ஒரு டேரக்டர் தான். ஸோ அப்போது அந்த தசாபுக்திகள் அப்படின்றது ஒரு டைரக்ஷன் கணக்கில் தான். ஸோ இவ்வளோவும் நம்ம தெரிஞ்சாதான் ஒரு ராசி பலன் அடிப்படையில் நம்ம எடுக்க முடியும்.
மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் கரியர் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் கொண்டு வர போகிறீங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, கரியரை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்தோட அதிபன் சனி பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வக்ர நிலையை கடக்க போகிறாரு. அதாவது உங்களுக்கும் ஹையர் அஃபிஷியலுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அந்த பிரச்சனையை தான் ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் பாசஸ்க்கும் இருக்க பிரச்சனை, உங்களுக்கும் கோவர்க்கர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, இதெல்லாமே ஒரு மாதிரி உங்கள் லைஃப் வந்து புரட்டி போட்டுட்ருக்கு. பட் இந்த வக்ர சனி காலகட்டத்தில் நிச்சயமாக அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் உணர ஆரம்பிப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கும். முக்கியமாக கரியர் ரிலேட்டடாக இந்த வக்ர சனி காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. அதை நினச்சி நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம். ஒரே விஷயம் என்னென்னா, பொறுமையை மட்டும் கடைப்பிடிங்க இந்த வக்ர சனி காலகட்டம். ஏன்னா வக்ர சனியில் நம்ம பொறுமையை இழக்கும் போது தேவையில்லாத சிக்கல்களை நம்ம வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது இந்த வக்ர சனி காலகட்டத்தில்? உங்களுக்கு 7ஆம் இடத்தோட அதிபன் சுக்கிரன் இந்த மாதம் 6ஆம் இடத்துல இருக்காரு. வாயை திறந்தாலே பிரச்சனை தாங்க, என்னங்க பண்ணுறது? 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்காரு. தயவு செஞ்சு உங்களுடைய பார்ட்னர்கிட்ட ரொம்ப பேச்சு வளர்க்காதீங்க, தேவையில்லாத விஷயத்த பேசாதீங்க. நீங்கள் ஓவராக பேச அந்த இடத்துல ட்ரிகர் ஆகிடும். இந்த மாதம் அவர் நீசமாக இருந்து சனியோட நேரடி பார்வையை வர வாங்கிடுறாரு சுக்கிரன். ஸோ அதனால் பார்ட்னர் வந்து எப்பயுமே ஒரு மூஞ்சி வச்சுருப்பாங்க. என்னடா இது, எப்போ வந்து பேசினாலும் இப்படியே இருக்கானே, அவன் மாறவே மாட்டானா, திருந்தவே மாட்டானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கும். அது மாதிரி யோசிக்கலாம் தோணும், நிறைய போகும் மைண்டில் தாட்ஸு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சுட்டு ஜாலியாக இருந்தாலும் பரவாயில்லப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீயாக இருந்துக்கோங்க. ரொம்ப போட்டு நீங்கள் இது பண்ண வேணாம். இந்த மாதம் முழுக்கவே அப்படி தான் இருக்குது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்? இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது சனியோட வக்ர பயிற்சி, இன்னொன்று வந்து குரு பகவான் வந்து உச்சத்தில் இருந்து கூடவே வந்து புதனும் இருக்கார். அற்புதமான ஒரு காலகட்டம், அற்புதமான ஒரு மாதமாக நான் பார்க்குறேன். ஃபாரின் ஸ்டடீஸ் போகணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா குருவோட சேர்க்கை புதனோட இருக்குது. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி சப்போர்ட் வீட்டிலேருந்து வருங்க. படிக்கிற பசங்க கவலையே படாதீங்க. ஐயோ, யாராவது வந்து நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ண மாட்டாங்களா, யாராவது நம்ம வாழ்க்கையில் வந்து ஏதாவது சொல்ல மாட்டாங்களா, யாராவது ஏதாவது அட்வைஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு தெம்பு இல்லாமலே நீங்கள் இருப்பீங்க. இப்போ அந்த தெம்பும் தைரியமும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து வரப்போகுது. ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது, ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இந்த மாதம் தொடங்கும் போதே வந்து பாருங்களேன், ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக தொடங்க போகிறீங்க. ஏன்னா மேஷ ராசியோடைய அதிபன் செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடம் தைரிய ஸ்தானத்தில் போயிருக்கார். ஸோ அப்போ உங்கள் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ உங்கள் தைரியம் அதிகரிக்கும், உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும், நிறைய எஃபர்ட்டு போட ஆரம்பிப்பீங்க. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதத்தில் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியமும் மனோபக்குவமும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுது. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி அனுப்பணும், இல்லை அவங்க வாழ்க்கையிலே இது ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.